அடுத்ததாக மங்கள இசை நிகழ்ச்சியை காயத்ரி தொகுத்து வழங்க இருக்கிறார். வணக்கம் நேயர்களே, மார்கழி இசை விழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய பிரபலத்துக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இசை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமானவர், மிகப்பெரிய தவில் வித்வான், வேற யாருமே இல்ல, கலைமாமணி கோவிலூர் கேஜி திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். வணக்கம். நீங்க வாசிச்சு நிறைய இடத்துல கேட்டிருந்திருக்கோம். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஏதாவது வாசிச்சு காட்ட முடியுமா? இன்னைக்கு தலைமுறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை கத்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தோட இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சு செய்யறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நிறைய வர்றாங்க. இருந்தாலும் புரிஞ்சு செய்யறவங்க கொஞ்சம் குறைச்சல். ஆனால் இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை பார்க்காம கொஞ்சம் நிறைய பேர் இதில் எங்கே இதுன்னு இல்லாமல் நிறையா வெளிநாட்டுக்காரவங்க நிறையா, இப்போ ஜப்பான்லேருந்து கூட ஒரு பையன் வந்து வாசிக்கிறான். இப்போ இதில் ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் கற்றுக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நிறைய வெளிநாட்டுகள்ல போய் கூட கச்சேரி பண்ணியிருந்திருக்கீங்க. அங்க வந்து நம்மளோட இந்த பாரம்பரிய கலையை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இதை பற்றி நாதஸ்வரம் தமிழை பற்றி சொல்லணும்னா, எனக்கு உண்மையிலே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டு தமிழர்கள் ரொம்ப நிறையா மதிக்கிறாங்க. அதாவது ஒரு கோவிலாக இருக்கட்டும், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், நாதஸ்வரம் தமிழ் இல்லாமல் செய்யறதே இல்லை. தமிழ்நாட்டில் கூட ரெக்கார்டை வச்சுட்டு கூட சில பேர் பண்ணிடுறாங்க இப்போ. ஆனால் அங்கே கோயிலில் நாதஸ்வரம் தமிழ் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு கச்சேரி போயிருந்திருக்க கூட, எனக்கு இதை வாசிச்சு காட்டுங்கன்னு யாராவது கேட்டிருந்திருக்க கூட, அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எப்போ வாசிச்சிருக்கீங்க? இல்லை, அதுமாரி நிறையா நடந்தது உண்டு. இப்போ நானே எனக்கு முன்னாடி மெயின்லாம் வாசிக்கும் போது, நான் ரெண்டாவது வாசிக்கும் போது நல்லா வாசிச்சாங்கன்னா இன்னொரு அதை உடனே வாங்கி ஃபாலோ பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அது இப்போ தனியாவர்த்தனை வரும்போது மெயின் தவில் என்ன வாசிக்கிறாங்களோ அதை உடனே அவங்க சொந்தமாக கற்பனையாக பண்ணி வேற பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை எனக்கு உடனே வாங்கி வாசிக்கிறேன்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு எனக்கு எப்பயுமே. அது தெரியலைன்னா கூட உடனே இன்னொரு வாட்டி வாசிங்கன்னு சொல்லி கேட்டு வாசிச்சிருவேன். அதேமாரி நான் வாசிக்கும் போது எனக்கு எதிர்த்தாப்புல எனக்கு உள்ள ஜூனியரும் இன்னொரு வாட்டி வாசிங்கன்னா அப்படின்னு கேட்டு வாசிக்க அதுமாரி நிறையா நடந்திருக்கு. எங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகம், இது நீங்க முதல்லலாம் வந்து ஆரம்ப காலத்துல இப்படி மாட்டிட்டு அதுக்கு நின்று வாசிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ வந்து ஓரளவு பழகி இருக்கு. இப்பயும் கூட அதை செய்யறோம். சில சமயத்துல கோயிலுங்கள்ல தவிர்க்க முடியாது. இப்போ சுசீந்திரம் கோயில்ல வந்து இந்த சாமி புறப்பாட்டுக்கு ஒரு மல்லாரி வாசிக்கணும். அது இப்போ ஏகேசி நடராஜன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க 87 வயசாகுது. அந்த மல்லாரி இன்னைய வரைக்கும் நின்று இப்போ ஒரு போன வாரம் தான் கூட அவர் அந்த மல்லாரி மாத்திரம் நின்றுக்கிட்டு தான் வாசித்தார். ஏன்னா சாமிக்கு நேரம் நம்ம நின்றுக்கிட்டு வாசிக்கணுங்கிற முறை. நாங்களும் அந்த கச்சேரிக்கு மாத்திரம் நாடாவை போட்டு போய் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் நின்று தான் வாசிப்போம். பாரு எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மளை பார்த்து பாருங்கிற ஒரு தைரியம் தான். உங்கள் கலை மென்மேலும் வளரணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என்ன நேயர்களே, மீண்டும் இதே மாதிரி ஒரு இசை பிரபலத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.